عليكم ورحمة الله وبركاته. الحمد لله على كل حال، والصلاة والسلام على سيد المرسلين وخاتم النبيين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد. தினம் ஒரு சஹாபி என்ற தினம் ஒரு சூரா என்ற தலைப்பில் இன்ஷா அல்லாஹ் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற சூரத்து நிசாவை பற்றி பார்க்க இருக்கின்றோம். சூரத்து நிசாவுக்கு இமாம்கள் சில சூரத்து நிசா நிசா உல் குபுரா என்ற பெயரை தருகிறார்கள். சூரத்து நிசாவுக்கு நிசா உல் குபுரா என்ற பெயரும், சூரத்து தலாக்கு நிசா சுகுரா என்ற பெயரும் இமாம்கள் நமக்கு விளக்கி தருகிறார். கிட்டத்தட்ட 176 ஆயத்துக்களை கொண்ட இந்த சூரா மதினாவில் இருக்கப்பட்டது. குறிப்பாக இந்த சூறாவுக்கு இருக்கக்கூடிய சிறப்புகளில் பிரதானமான சிறப்பு அல்லாஹ் பற்றிய வார்த்தை, அல்லாஹுடைய இஸ்மு மட்டும் இந்த சூறாவில் கிட்டத்தட்ட 229 தடவை, அல்லாஹுடைய பெயர் மட்டும் 229 தடவை கூறப்பட்டுள்ளது. ஆயத்துகள் 176 இருந்தாலும் அல்லாஹுடைய இஸ்முகள் மட்டும், அவனுடைய அஸ்மாவுல் ஹுஸ்னா மட்டும் 229 தடவை கூறப்பட்டுள்ளது. அதிலும் குறிப்பாக 60 ஆயத்துகள் அல்லாஹுடைய இஸ்முகளை கொண்டே முடிகிறது என்பதாக விளக்கம் தருகிறார்கள். இந்த சூரா என்பது பெண்களுடைய பாதுகாப்பை பற்றியும் பெண்களுடைய சிறப்புகளை பற்றியும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய உரிமைகளை பற்றியும் விளக்குவதனால் இந்த சூறாக்கு இமாம்கள் நிசா என்ற பெயரை வைக்கிறார்கள். அதையும் தாண்டி இந்த சூறாவில் அதிகமாக 5 தடவை யதீம்களை பற்றி அல்லாஹ் இந்த சூறாவிலே குறிப்பின்றான். முதல் வசனமாக வஆத்துல் யதாமா அம்வாலக்கும் என்ற வசனம், இரண்டாவதாக அல்லா துக்ஸிது ஃபில் யதாமா என்ற வசனம், மூன்றாவதாக ஒபுதலுல் யதாமா ஹத்தா இதா பலகுன் நிக்கா என்ற வசனம், நான்காவதாக வல்யதாமா வல் மசாகின் என்ற வசனம், ஐந்தாவதாக இன்னல்லதீன யாகுலூன அம்வாலல் யதாமா லுல்மன் இன்னமா யாகுலூன ஃபீ புதூனிஹிம் நாரா என்று யதீம்களுடைய சிறப்பையும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய உரிமைகளையும் பற்றி கிட்டத்தட்ட 5 இடங்களில் அல்லாஹ் இந்த சூறாவிலே கூறுகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சூறாவில் இருக்கக்கூடிய ஒரு ஆயத்தை ஓதும் போது அதிகமாக அழுதார்கள் என்பதாக ஹதீஸிலே வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து, இப்னு மஸ்ஊதே எனக்கு குர்ஆனை ஓதி காமிங்கள் என்பதாக கூறினார். இக்ரா அலைய, எனக்கு குர்ஆனை ஓதி காமிங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும்போது இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், யா ரசூலல்லாஹ், குர்ஆன் என்பது உங்களுக்கு தான் இறக்கப்பட்டது, நான் எப்படி ஓதுவது என்பதாக இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இன்னி உஹிப்பு அன் அஸ்மாஹு மின் கைரி, நான் வேற நபர்களிடம் இருந்து குர்ஆன் ஓதப்பட்டு அதை கேட்பதை பிரியப்படுகிறேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த இடத்தில் குறிப்பாக்கப்பட வேண்டியது, எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன் ஓதுவதற்கு சிறப்புகளை கொடுத்தார்களோ, குர்ஆன் ஓதுவதற்கு அதிகமான சிறப்புகளையும் அதை பற்றி நிறைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்களோ, அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை ஓதி அதை கேட்பதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரியப்பட்டார்கள் என்ற செய்தியும் இந்த ஹதீஸில் தெரிகிறது. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடனே இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சூரத்து நிசாவை தான் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓதி காட்டினார்கள். அவர்கள் ஓதிக்கொண்டே இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட சூரத்து நிசாவுடைய 41வது ஆயத்து ஃபகைஃப இதா ஜிஅனா மின் குல்லி உம்மத்தின் பிஷஹீதின், அந்த ஆயத்து வரும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நிறுத்திவிட்டு ஃபரஃபா ரஸஹு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலையை உயர்த்தி அவர்களுடைய கண் கண்ணீரால் அவர்களுடைய கண்ணீர்களால் நிரம்பி இருந்தது என்பதாக இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸின் மூலம் நாம் தெரிவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை ஓதுவதற்கு கொடுத்த சிறப்புகளையும் தாண்டி குர்ஆனை ஓதி கேட்பதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கும் சிறப்புகளை கொடுத்தார்கள். அதையும் தாண்டி சூரத்து நிசாவுடைய 41வது ஆயத்தை ஃபகைஃப இதா ஜிஅனா மின் குல்லி உம்மத்தின் பிஷஹீதி வ ஜிஅனா பிக, இந்த ஆயத்தை ஓதும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆயத்தை ஓதுவதை கேட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதார்கள் என்ற செய்தியும் நமக்கு இந்த ஹதீஸின் மூலம் தெரிகிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், சூரத்து நிசாவில் 5 ஆயத்து இருக்கிறது. அந்த 5 ஆயத் எனக்கு உலகத்தையும் தாண்டி உலகத்தில் உள்ள எல்லா விஷயங்களோட அந்த ஆயத் எனக்கு ரொம்ப மேலானதாக இருக்கிறது என்று கூறி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த 5 ஆயத்தை கூறுகிறார்கள். சூரத்து நிசாவில் உள்ள 31வது ஆயத், அதே சூரத்து நிசாவில் உள்ள 40வது ஆயத், 48வது ஆயத், 64வது ஆயத்,
அதையும் 5வது ஆயத்தை ஒமி யாமல் சுவான அவ் எல்லிம் நஃப்ஸஹு, இந்த ஆயத்தையும் இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை ஓதுவதை உலகம் தாண்டி உலகத்தில் உள்ள எல்லா விஷயங்களையும் விட சிறந்ததாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கருதினார்கள். ஆக இப்படிப்பட்ட சிறப்புகளுக்குரிய குர்ஆனை தெளிவான முறையில் ஓதி அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்லோன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ லி வலக்கும் வஸ்தக்ஃபி அன்னி அன்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.